வணக்கம். நான் சைதி மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? என்னன்னா, நான் இந்த டிவியில் மொபைல்லலாம் போடுறாங்கல்ல விளம்பரம், அதில் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு வரிசையாக போவாங்கல்ல, அதுனா கேட் வாக்கா ராம்ப் வாக்கா அத்தை பார்ப்பேன். நான் பார்க்க சொல்ல எனக்கு மனசுள்ள என்ன ஓடுன்னா, இதெல்லாம் இன்னா ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் யார் போட்டுன்னு போவா, இதை யார் போடுவாங்க அப்படின்னு எனக்கு மனசுள்ள ஓடும். நேற்று கூட ஒன்று பார்த்தேன் மொபைலில் தான். நான் அதெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸுன்னே எனக்கு தெரியல. நம்ம அந்த காலத்தில் அந்த காலம்தான் சொல்லணும், ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த நைட்டிலாம் வந்தது பாருங்க, நைட்டி. அதை நைட் நேரத்தில் போட்டுன்னு படுத்து தூங்க சொல்ல அதை போட்டுன்னு இருந்தாங்க. அப்போல்லாம் எனி டைம் அத்தையே போட்டுன்னு இருந்தாங்க. ஐயா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தால் எல்லா ட்ரெஸ்ஸும் போடலாம் தான். நான் 100 ரூபாய்க்கு ஒரு நைட்டி எடுத்து அதை என்னன்னு சொல்கிறது, கிழிய போட்டுன்னு இருந்தா அதோட கலர்லாம் மங்கிட்டு என்னன்னா, அதை போட்டுன்னு இருக்கிற பொண்ணோட ஒரிஜினல் அழகு கூட இல்லை, தெரிய மாட்டேங்குது. நான் தான் நீங்கள் பழைய புடவை கட்டின்னு ஒரு குளிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சுன்னு இருந்தீங்கன்னு வைங்களேன், அது ஒரு மாரி அழகாக இருக்கும். ஆனாக்கா இந்த நைட்டி ஒரு 100 ரூபாய் நைட்டி 4 தவணைக்கு கூட தாங்காது. அதுக்கு மேலே அது பல்ல காட்டிடும். அதை போட்டு நின்றா அந்த பொண்ணுங்களுக்கு இருக்கிற அந்த இயற்கையானன்னு சொல்கிறாங்கல்ல, அது அந்த அழகே இருக்காது. அப்படி இருந்ததுங்க. இப்போ என்ன பண்ணுதுங்கன்னா, இது ஒரு லெக்கின்ஸுன்னு ஒரு டைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு பேண்ட்டு மாதிரி போட்டுன்னு இருக்குதுங்க. அதெல்லாம் நான் பழைய தெலுங்கு டப்பிங் படத்தில் பார்த்துருக்குறேன். என்னென்னா அந்த காந்தாராவ் அவரெல்லாம் நடிச்சிருப்பார். அதில் அந்த இடுப்பு வரைக்கும் ஒரு கவுன் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு அதுக்கு கீழே அந்த லெக்கின்ஸ் தான் போட்டுன்னு இருப்பாங்க. அதை தான் இப்போ இவங்க போடுறாங்களா என்னன்னு தெரில. சௌகரியமாக இருந்தால் போட்டுன்னு போக வேண்டியதான், வானான்னு சொல்லல. ஆனால் அப்போ ஏன் நீங்கள் அந்த இது லெக்கின்ஸ்க்கு மேலே போட்டிருங்கிறீங்கல்ல டாப்பு, அத்தை ரெண்டையும் இப்படி ஒரு கையில் பிடிச்சின்னு இப்படி நடக்கிறாங்க. ஏன்னா காற்றுல அது அந்த லெக்கின்ஸு மேலே கீரை டாப்பு பறக்க சொல்ல அது ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ அவங்களே அத்தை பிடிச்சிக்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் யார் தான் போடுவான் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருந்தாக்கா அது தெரியும். சரி, அத்தை யாரோ போடுறாங்க விடுங்க. இப்போ ஒரு ட்ரெஸ் போடுதுங்க அந்த பொண்ணுங்க, இன்னும் அது வெளியில் வரலனாக்கா நம்மளாட்ட சாதாரண சின்ன பொண்ணுங்க எல்லாம் போட ஆரம்பிக்கல. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புடவை மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு புடவை தான். அதை அதை விட ரெடிமேடுன்னு தான் நான் நினைக்கிறேன், புடவை இல்லை அது அதை அப்படியே எடுத்து மாட்டிக்கின்னு முந்தான நல்லா மடித்து வச்சுருக்குறாங்க. இப்படி நம்ம இதை இப்படி மடித்து ஊக்கு குத்துறோம்ல, அது மாதிரி மடித்து ரெடிமேடே வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதை என்ன பண்ணுறாங்க, நடுவில் போட்டுக்கிறாங்க. முந்திலாம் ஒன் சைடு போட்டுன்னு வந்தாங்க. இப்போ சுத்தமாக என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறது, அந்த முந்தான மாதிரி இருக்கிறத நெஞ்சுக்கு நடுவில் போட்டுக்கிறாங்க. அந்த அவங்க போட்டுக்கிற ஜாக்கெட்டுக்கு கை கிடையாது, அது ஸ்லீவ். அது எல்லோரும் போடுறாங்க, இல்லைன்னா போடாத கூட இருக்கிறாங்க. அதை பற்றி ஒன்று சொல்கிறதுக்குல அது மாதிரி ஒரு ஜாக்கெட் போட்டுன்னு இந்த முந்தானையை நடுவில் நல்லா தவளுண்டாக மடித்து அப்படியே போட்டுக்கிறாங்க. அது இன்னொன்னே பிரியவே இல்லை எனக்கு.
என்ன இது அலங்கோலமாக இருக்குது, போ போ ஒரே அலங்கோலமாக இருக்குது. என்னதான் ஆக போதோ எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளுக்கு வயசாயிடுச்சு அப்படி தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன அப்போ இன்னத்துக்கு அந்த காலத்தில் ஜாக்கெட்டெல்லாம் போடாத எதா எங்கள் அம்மா பெற்ற ஆயாலாம் நான் பார்த்துக்கிற ஜாக்கெட்லாம் போட்டது கிடையாது. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும். அப்போ வந்து அந்த சாதாரண மக்கள் தான் அந்த மாதிரி இருந்தாங்க, ஜாக்கெட்லாம் போடாது. பெரிய வீட்லலாம் அது ஒரு மாதிரி இந்த கச்சை அப்படின்னு சொல்லி அத்தெல்லாம் கட்டின்னு இருப்பாங்க. இந்த சாதாரண ஜனங்களே கூட கனாலத்துக்கு அப்புறம் ஜாக்கெட் போடுறது அப்படின்னு ஒரு இதெல்லாம் வந்தது, போட்டுன்னு இருந்தாங்க. எங்கள் ஆயெல்லாம் கன்னாலத்துக்கு தான் ஜாக்கெட் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் கேட்டிருக்கிறேன் நான். அதெல்லாம் இருக்குது. ஆனால் அத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சினே வந்து இப்படி போடுறாங்க. நான் வயசானதுனால சொல்லலை. எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் ஆன்னு ரசிக்கிறது, ரசனெல்லாம் கீது என்னான்ட்ட அது ரசனெல்லாம் இருக்குது. ஆனாக்கா அது வந்து என்ன மாதிரி எத்தனையோ பேர் மனசில் அது ஓடும். அப்படி இருந்தால் தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னாக்கா இது சாதாரணன்னு சொல்லிட்டு நினச்சி நான் விட்டுட்டு போயிடுவேன். என்னாட்டையும் எத்தனையோ பேர் மனசில் ஓடுறது தான் இந்த ஜாக்கெட்டு. கை இல்லாத ஜாக்கெட் போடுறாங்க. சரி, ஏன் அந்த முந்தானைய அத்தனை மடிப்பு மடித்து நடுவில் போட்டுக்கிறீங்க? என்னத்துக்கு? ஏதோ எனக்கு தெரிஞ்சதோ சொன்னப்பா. உங்களுக்குன்னு அது வயசானது அப்படிதான் சொல்லணும், நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே போட்டுக்கோங்க, யார் வானான்னு சொன்னான் இல்லை. சரியா? ஒரு பப்ளிக்கில் நம்ம பார்க்க சொல்ல அத்தை தான் நம்ம வாயால் சொல்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு வீட்டுல இருந்தீங்கன்னாக்கா யாரும் வந்து சொல்ல போகிறதில்ல. பப்ளிக்கில் பார்க்க சொல்ல தான் அத்தை நம்ம சொல்கிறதுக்கு இந்த விமர்சனம்னு சொல்லுவாங்களே, அத்தை சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸுக்கு இது இல்லை. அத்தை தான் நான் சொன்னேன். சரின்னா சரி, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ வரட்டா? வரேன்.